Hello everyone, welcome to Vidigal series. Vidigal series நம்ம எதுக்காக ஸ்டார்ட் பண்ண தெரியும் பிகாஸ் நம்ம ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், த பாஸ்ட் இஸ் யுவர் ஃபியூச்சர் அப்படின்ற சீரிஸ் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். த பாஸ்ட் இஸ் யுவர் ஃபியூச்சர் என்னன்னா, இப்போ அப்கமிங்ல வர சிஜிஎல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சீரிஸ் பார்க்காம போகாதீங்க. இதில் வந்து ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ப்ரீவியஸ் பார்க்காம போக முடியாது. அதுலேருந்து தான் கான்செப்ட்ஸ் வந்து நிறைய விஷயம் ரிப்பீட்டடாக வரும். ஒரு சில டைம் கொஷின்ஸே ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த சீரிஸ் போகிறோம். இந்த சீரீஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கிளட், க்ளஸ், க்ளோஸ். இந்த மூணு வேர்டுக்கான மீனிங் என்ன, டு ஷட் ஆர் டு க்ளோஸ். ஓகே, ஸோ இதுதான் இந்த வேர்ட்ஸ்க்கான இந்த ரூட் வேர்டுக்கான மீனிங். பட் இதை வச்சு என்னென்ன வேர்ட்ஸ் ஃபார்மேஷனில் இருக்குது, அதோட மீனிங்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கன்க்ளூட், டிஸ்க்ளோஸ், என்க்ளோஸ், எக்ஸ்க்ளூட், இன்க்ளூட், ப்ரீக்ளூட். ஓகே, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளூ, க்ளோஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸில் வருது. ஸோ இதோட மீனிங் என்னென்னது பார்ப்போம். கன்க்ளூட். சார் கன்க்ளூட் மேக்ஸிமம் இதான் நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்துருப்பீங்க. கன்க்ளூஷன் அண்ட் கன்க்ளூட் இது வந்து வேர்ப் அண்ட் இது வந்து நவுன். இதுக்கான நேம் தான் இது. ஸோ கன்க்ளூட் என்றது என்னன்னா, கன் அப்படின்னா தரோ ஆர் தரோலி, தரோலி. அப்போ க்ளூட் என்னன்னா டு க்ளோஸ் ஆர் டு ஷட். அப்போ கன்க்ளூடுக்கு என்ன, டு ஷட் ஆர் டு க்ளோஸ் தரோலி. இதுதான் கன்க்ளூட்கான மீனிங். அப்போ கன்க்ளூட் பண்ணுறவங்க ஒரு ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்ணுங்கன்னா என்னன்னா, இதுவரை பேசின எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் தான் முடிவு அதை முடிக்கிறோம், அதுதான் கன்க்ளூஷன் ஆர் கன்க்ளூட் சொல்கிறோம். சென்டென்சஸ் பார்ப்போம். தி ஸ்பீக்கர் கன்க்ளூடட் ஹர் ஸ்பீச் இன் 10 minutes. ஸ்பீச் 2 hours இருக்கலாம், பட் அதுக்கான கன்க்ளூஷனோ இதுதான் நான் சொல்ல வந்தது, என்னோட பொருள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்றது. அது கடைசிக்கு தான் நம்ம கன்க்ளூட். அதோட நேம் கன்க்ளூஷன். அது பண்ணுற ஆக்ஷனுக்கு பேர் கன்க்ளூட்னு சொல்லுவாங்க. தி ஸ்பீக்கர் கன்க்ளூடட் ஹர் ஸ்பீச் இன் 10 minutes. From the evidence, they concluded that the suspect was guilty. They concluded na ஒரு முடிவுக்கு வராங்க. Okay, முடிவு. Okay. From the evidence, they concluded that the suspect was guilty. Fourth one, he left at the conclusion. The conclusion. The plus noun da varum. This is a noun. The conclusion of the meeting. The judge's ruling was conclusive. இன்னொரு word இருக்கு, conclusive. So conclusive என்னன்னா, to bring an end to a doubt, okay, or decisive. ஒரு டெசிஷன் எடுக்கிறதோ இல்லை ஒரு முடிவுக்கோ வரதுக்கு பேர் தான் கன்க்ளூசிவ். ஒரு முடிவுக்கு வரும், அது மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணோம், ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதோட கன்க்ளூசிவ்னஸ் ஆர் கன்க்ளூசிவ்னு சொல்லும்போது அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் வரும், இல்லை ஒரு ரெமெடியில் வரும். நெக்ஸ்ட், டிஸ்க்ளோஸ். ஸோ க்ளோஸ்க்கான மீனிங் தெரியும். அப்போ டிஸ்னா என்னன்னா ஆப்போசிட், நெகட்டிவ். அப்போ என்னன்னா, நம்ம க்ளோஸ் பண்ணல, அப்போ ரிவீல் பண்ணுறோம், நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, ப்ளீஸ் டிஸ்க்ளோஸ் எவ்ரி திங் யூ நோ அபவுட் தி இன்சிடென்ட். அப்போனா எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லு அப்படின்றாங்க. க்ளோஸ்னா சொல்லாதீங்க, இல்லை அது மறைச்சு வைங்கன்னு அர்த்தம். அப்போ டிஸ்க்ளோஸ்னா அதை வெளியே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒன், த பிரசிடென்ட் வில் டிஸ்க்ளோஸ் ஹிஸ் நியூ டாக்ஸ் ப்ரோக்ராம் டுநைட். வில் டிஸ்க்ளோஸ்னா என்ன, இப்போ ஆல்ரெடி அது க்ளோஸ்ல இருக்கு, நான் அதை பற்றி வெளியே சொல்லலை, அப்போ இன்னைக்கு நைட்டு தான் அவர் சொல்ல போறாரு. Next, the disclosure that he was a fraud forced him to leave the town. The disclosure is noun. இது verb. அப்போ disclosure என்னன்னா, the act of disclosing, revealing something. அப்போ the disclosure என்ன, ஒரு வெளியே வந்துடுச்சு, எது, that he was a fraud. அவன் ஃப்ராட்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. forced him to leave the town. ஓகே, ஸோ அது தெரிஞ்சனால அவன் அந்த டவுன் விட்டு வெளியே போக வேண்டியதாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், the witness disclosure helped to convict the defendant. The witness disclosure. Okay, இந்த apostrophe s வரும்போது நான் ஆல்ரெடி கிராமர் ரூல் எங்கிட்ட படிச்ச ஞாபகம் இருக்கும். எஸ்ல முடியும் போது எதுக்கு சார் apostrophe s வருதுன்றது. அஃப்கோர்ஸ் apostrophe s போடலாம் மாடர்ன் லாங்குவேஜில், பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமில் இட் இஸ் டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறனால நான் apostrophe s எடுத்து போடாதீங்க, அதனால தான் இதை நான் அப்படியே வச்சேன். ஓகே, ஸோ apostrophe s எஸ்க்கு அப்புறம் போடலான்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆத்தென்டிக் கிராமரில் அது prohibited. ஸோ அதனால யூஸ் பண்ணக்கூடாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. The witness disclosure helped to convict the defendant. So the witness disclosure அப்படின்றது என்னன்னா, அந்த விட்னஸோட
ட்ரூத் இல்லைன்னா ஃபேக்ட்ஸை சொன்னது. நெக்ஸ்ட், ஸோ அதனால அந்த கான்விக்டை ஹெல்ப் டு கான்விக்ட் த டிஃபெண்டன்ட். ஸோ அந்த டிஃபெண்டன்ட் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்க்ளோஸ். ஸோ என் அப்படின்னா இன்சைட், க்ளோஸ்னா ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணுறீங்க, அதுதான் என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது உள்ளே எடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். த கார்டன் வாஸ் என்க்ளோஸ் பை அ வால். அப்போ என்னன்னா இதுதான் கார்டன்னா இது வந்து வால், அப்போ என்க்ளோஸ்ட் ஏரியான்றது இதுதான், அது க்ளோஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் என்க்ளோசிங் மை செக் ஃபார் ₹3000. அப்போ நீங்கள் ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, அது லெட்டர்ன்றது போது அது கூட என்க்ளோஸ்னா என்ன, அது கூட வச்சு அனுப்புகிறோம், அட்டாச் பண்ணி அனுப்புகிறோம், இல்லை அது கூட சுற்றி வச்சு அனுப்புகிறோம். தட் இஸ் வாட் வி கால் என்க்ளோஸ். அப்போ அந்த லெட்டர் கவருக்குள்ளே நம்ம இதை பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், he herded the cattle to the enclosure. Enclosureனா an area or a closed area, enclosure. So enclosureன்றது இதுக்கான noun. அடுத்து exclude. இந்த வேர்டை பார்த்துப்பீங்க, exclude and include. எக்ஸ்னா என்ன, எக்ஸிட், வெளியே. இன்னா என்ன, இன்சைட். அப்போ எக்ஸ்க்ளூடுன்றது என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம பிரிக்கிறோம், இதை நம்ம தள்ளி வைக்கிறோம். தட் இஸ் எக்ஸ்க்ளூட். டு கீப் அவுட் சம்திங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோன்னு என்ன அர்த்தம், அவங்கள வந்து நம்ம தள்ளி வைக்கிறோம், அதுதான் எக்ஸ்க்ளூடுக்கான மீனிங். இந்த எக்ஸ்க்ளூடில் நிறைய மீனிங்ஸ் இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூட். த அபார்ட்மெண்ட் பில்டிங் எக்ஸ்க்ளூடட் பெட்ஸ். நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணும். நீங்கள் வந்து பேஸ்கெட் பால் ஆடலாம், நீங்கள் வந்து என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வேணால் சாப்பிடலாம், பட் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா பெட்ஸ் வளர்க்கக்கூடாது. தட் இஸ் எக்ஸ்க்ளூடட். After the scandal he was excluded from the scandal. Okay, after the scandal. Okay, அந்த ஸ்கேண்டல்னா ஒரு குற்றம் நடந்தது. ஓகே, அப்படின்னு சொல்லலாம். குற்றம்ன்றது என்னன்னா ஒரு இடத்துல ஒரு மணியோ இல்லை ஏமாத்து வேலை நடக்கிறது ஸ்கேண்டல். ஸோ அதில் வந்து ஹி வாஸ் எக்ஸ்க்ளூடட், அதில் வந்து இவருக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ அடுத்த வேர்ட்ஸ் பாருங்க. எக்ஸ்க்ளூடபிள், எக்ஸ்க்ளூஷன், எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ்னஸ். ஓகே, you owe no tax on your excludable income. ஸோ எக்ஸ்க்ளூடபிள் இன்கம்னா நீங்கள் வந்து அதர் இன்கம். ஓகே, அதர் டைப் ஆஃப் இன்கம்ஸ். அப்போ மெயின் இன்கம் இல்லை, சைடு இன்கம் சொல்லுவாங்க, அதுதான் எக்ஸ்க்ளூடபிள் இன்கம். அப்போ எக்ஸ்க்ளூடபிள்ன்றது இன்கம்னா அவுட் சோர்ஸ்லேருந்து வராது. ஓகே, அவுட் சோர்ஸில் இருக்குது எக்ஸ்க்ளூடபிள் இன்கம். ஓகே, he liked movies to the exclusion of all the amusements. எக்ஸ்க்ளூஷன்றது தி ஆக்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூடிங். அப்போ எக்ஸ்க்ளூடுன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த எக்ஸ்க்ளூடுன்ற வேர்டுக்கான நவுன் ஃபார்ம் தான் எக்ஸ்க்ளூஷன். அடுத்து வந்து எக்ஸ்க்ளூசிவ்ன்றது என்னன்னா restricted to a group of people. அப்போ ஒரு வேர்ட் கேள்விப்பட்டிருவீங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுனா பாக்கி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இவங்களை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. இது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு தான் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த டீச்சர்ஸ்னா டீச்சர்ஸ்க்கு மட்டும், வேற யாரையும் இன்க்ளூட் பண்ணல. பாக்கி எல்லாரும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம், எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இவங்களை மட்டும் வைக்கிறோம். அதை பார்த்து அதை தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவ்னஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட், த ஸ்டோரி இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி யோர்ஸ். உங்களது மட்டும்தான், அப்போ வேற யாருக்கும் இல்லை, வேற எல்லாரும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோம். அகைன் தி கிளப் இஸ் வெரி எக்ஸ்க்ளூசிவ்னா செலக்டட் மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் போக முடியும், அப்போ மற்ற யாரும் போக முடியாது. தட் கிளப் இஸ் நோட்டட் ஃபார் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்னஸ். எக்ஸ்க்ளூசிவ்னஸ்ன்றது எக்ஸ்க்ளூசிவோட நவுன் ஃபார்ம், அதோட நவுன் ஃபார்ம். அடுத்து இன்க்ளூட். இதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னா இன்சைட், க்ளூட்னா சேர்க்கிறது. ஓகே, நிறுத்துறது, முடிக்கிறது. அப்போ இன்க்ளூட் என்னன்னா மறுபடியும் அதே எக்ஸ்க்ளூட் மாதிரி தான், அதே எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டு ஒரு சிலத்துக்கு மட்டும் எஸ் சொல்லுவோம், அது இன்க்ளூட். அப்போ எக்ஸ்க்ளூட் நம்ம எப்படி பார்ப்போம், எல்லாத்துக்கும் யோசிக்கிற இடத்துல ஒரு சில இடத்துக்கு நம்ம நோ சொல்கிறோம், இதில் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நோ சொல்கிற இடத்துல எக்ஸ்க்ளூட், எஸ் சொல்கிற இடத்துல இன்க்ளூட். ஒரே மீனிங் தான், பட் பார்க்குற விதம் மாற. 10 பேரை நான் வேணான்னு சொல்கிறது எக்ஸ்க்ளூட், 10 பேர் வேணும் மற்றவங்க வேணான்னு சொல்கிறது இன்க்ளூட். Have you included bread on the grocery list? Okay, have you included bread on the grocery list? அப்போ grocery listல
பிரெட்ன்றதை ஆட் பண்ணுறீங்க, அப்போ என்ன அர்த்தம், வேறு எதுவும் ஆட் பண்ணலை, இதை நம்ம இன்க்ளூட், இதை நம்ம சேர்த்துக்கிறோம், அடிஷ்னல். The word is additional. The price includes the delivery charge. The price includes ஒரு விஷயத்தை உள்ள சேர்க்குது. ஸோ டோட்டல் அமௌண்ட் இருக்குது, அந்த டோட்டல் அமௌண்ட் கூட நம்ம டெலிவரி சார்ஜஸை சேர்க்குறோம். ஓகே, அது வந்து இன்க்ளூட். வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது? ஹோட்டல் பில்ஸ் ஆர் இன்க்ளூடபிள் ஆன் யுவர் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, அது சேர்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, இன்க்ளூடபிள் சேர்க்கக்கூடியதாக இருக்குது. Their inclusion of their newcomer was kind. Their inclusion, அப்போ இன்க்ளூட் அதோட நவுன் ஃபார்ம் தான் இன்க்ளூஷன். இதோட நவுன் ஃபார்ம் தான் இன்க்ளூஷன். இது வந்து ஒரு நேம். All the items are covered in an inclusive list. ஓகே, இன்க்ளூசிவ் லிஸ்ட்னா எல்லாத்தையும் சேர்க்கக்கூடியதுக்காக இருக்க ஒரு லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம சேர்க்க மட்டும்தான் செய்வோம், எதுவுமே எடுக்க மாட்டோம். அதுதான் இன்க்ளூசிவ் லிஸ்ட். ஓகே, ப்ரீக்ளூட். ஸோ ப்ரீக்ளூட்னா பிஃபோர், பிஃபோர். க்ளூட்னா டு ஷட். ஸோ டு ஷட் பிஃபோர். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஷட் பண்ணுறோம் அப்படின்ற மீனிங். பட் இது ரியாலிட்டி என்ன மீனிங் கொடுத்து சென்டென்ஸில் பார்க்கலாம். The heavy rain precluded or the heavy rain precluded or having the panic. ஸோ இதை வந்து நம்ம தடுத்துட்டோம், முன்னாடியே தடுத்தாச்சு. என்னது பேனிக்ன்றது என்ன, பதட்டம். The heavy rain precluded or having the panic. ஸோ நமக்கு இந்த பேனிக், இந்த பயம் வரதை தடுத்துடுச்சு. எது, ஹெவி ரெயின். அப்போ இது ஒரு தடுப்புன்னு சொல்லலாம், முன்னாடியே வருமுன் காப்போம்ன்ற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன், your sloppy work precludes my giving. ரெண்டு தடவை போட்டுட்டேன், ஒரு மை கிவிங் தான் இருக்கும். மை கிவிங் யுவர் ரைஸ். ஸோ உனக்கு ஒரு ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், உனக்கு ஒரு அப்ரைசல் கொடுக்கலான்னு நினச்சா, உங்கள் சேலரி ஹைக் பண்ணலான்னு நினச்சேன். பட் எது என்ன தடுத்தது, யுவர் ஸ்லாப்பி ஒர்க், லேசி ஒர்க். லேசி ஒர்க்ன்றது எனக்கு கொடுக்காம தடுத்துருச்சு முன்னாடியே அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அப்போ ப்ரீக்ளூட்னா முன்கூட்டியே தடுக்கிறது. ஓகே, ஸோ இதோட இந்த சீரீஸ் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் பார்க்கலாம். மறக்காம த பாஸ்ட் ஆஃப் வீடியோஸ், த பாஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர் அந்த வீடியோ சீரிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி விதைகள் சீரிஸும் இந்த வீடியோ ரெண்டுமே பார்க்காம போகாதீங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு போகிறதுலேயே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அண்ட் கண்டிப்பாக ரெகுலராக இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். இதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்ம ஷேர் பண்ணுவோம், குவிஸும் நம்ம ரெகுலராக பார்க்கலாம். தேங்க்யூ.